ஆம்ஸ்ட்ராங் கொலையில் குற்றவாளியான ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டது எப்படி? என்கவுண்டர் ஸ்பாட்டில் போலீசாருக்கு காத்திருந்த ட்விஸ்ட் மேல் ட்விஸ்ட். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் குற்றவாளியான ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்ட இடத்துல காவல்துறை உயர் அதிகாரிகள் நேரடி விசாரணையில ஈடுபட்டிருக்காங்க. அப்போ 6 நாட்டு வெடிகுண்டுகள், துப்பாக்கி இப்படி பலதும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடத்தோட துப்பாக்கி உள்ளிட்ட சில ஆயுதங்கள் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. ஆயுதங்களை மறைத்து வைத்திருந்ததா அளித்த தகவலின் பேர்ல போலீசார் இவரை கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆயுதங்களை பறிமுதல் செய்ய கூட்டிட்டு போகும்போதுதான் போலீசாரை நோக்கி திருவேங்கடம் சுட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அப்போ போலீசார் தற்காப்புக்காக ரவுடி திருவேங்கடத்தை என்கவுண்டர் செஞ்சதா காவல்துறை தரப்புல இருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கு. குண்டத்தூரை சேர்ந்த திருவேங்கடம் ஏற்கனவே பகுஜன் சமாஜ் கட்சியோட நிர்வாகியான தென்னரசு கொலை செஞ்ச வழக்குல தான் இவரு கைது செய்யப்பட்டிருந்தாரு. போலீசார் நடத்தின இந்த விசாரணையோட வீடியோ இப்போ இணையத்துல வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. கேரளாவுல 20 ரூபாய் நோட்டுகளை சிறுக சேமிச்சு சிறுமி ஒருத்தங்க தன்னுடைய அப்பாவோட வீட்டு கடனை கட்டுறதுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்குல்ல. சேமிப்பினுடைய முக்கியத்துவத்தை இந்த சிறுமி உணர்த்தி இருக்காங்க. 20 ரூபாய் நோட்டுகள் மேல ஈர்க்கப்பட்டு அதை சேமிச்ச சிறுமி 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சேமிச்சு தன்னுடைய தந்தை கிட்ட கொடுத்திருக்காங்க. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கருவாரக்குண்டு பகுதியை சேர்ந்தவர் இப்ராஹிம். இவருடைய மகள் 9 வயதான பாத்திமா நஷ்வா. பாத்திமா நஷ்வாக்கு 20 ரூபாய் நோட்டுகள் மேல ரொம்பவே ஈர்ப்பு இருந்திருக்கா. புதிய வகை 20 ரூபாய் நோட்டுகளை அறிமுகம் செஞ்சதுல இருந்தே பாத்திமா நஷ்வா பாத்தீங்கன்னா கடந்த 2 ஆண்டுகளா 20 ரூபாய் நோட்டுகளை மட்டும் சேமிச்சுட்டு வந்திருக்காங்க. தன்னுடைய மகள் 20 ரூபாய் நோட்டுகளை சேமிச்சுட்டு வரத தெரிஞ்ச இப்ராஹிம் தன்னுடைய மகளுக்கு நிறைய 20 ரூபாய் நோட்டுகளை அப்பப்ப கொடுத்திருந்திருக்காரா. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேல தான் சேர்த்து வச்ச 20 ரூபாய் நோட்டுகளுடைய மூட்டைய பாத்திமா நஷ்வா தன்னுடைய அப்பா கிட்ட கொடுத்திருந்திருக்காங்க. இத பார்த்து இப்ராஹிம் ஆச்சரியப்பட்டு போயிருந்திருக்காரு. அந்த மூட்டையில இருந்த 20 ரூபாய் நோட்டுகளை எண்ணி பார்க்கும் போதுதான் அதுல மொத்தமா 5150 20 ரூபாய் நோட்டுகள் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதாவது இதனுடைய மொத்த மதிப்பு 1,03,000 ரூபாய். ஒரு சின்ன குழந்தை தன்னுடைய அப்பா கொடுத்த 20 ரூபாய் நோட்டுகளை மட்டும் 2 ஆண்டுகளுக்கு மேல சேமிச்சு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வச்சிருக்கிறது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுலயும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? தான் சேமிச்சு வச்ச இந்த பணத்தை தன்னுடைய அப்பாவோட வீட்டு கடனை கட்டுறதுக்கு இந்த குழந்தை உதவி செஞ்சிருக்காங்க. இந்த தொகையில இருந்து தன்னுடைய மகளுக்கு ஒரு பரிசை வாங்கி கொடுத்துட்டு மீதம் இருக்கக்கூடிய தொகையை வச்சு தன்னுடைய வீட்டு கடனை அடைக்க போறாராம் இப்ராஹிம். சேமிப்பு எவ்வளவு முக்கியமானது அப்படின்ற அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தி காட்டியிருக்காங்க 9 வயது சிறுமி. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.